கச்சத்தீவை மீட்பதே தமிழ்நாடு பாஜகவின் நோக்கம் என அண்ணாமலை பேசியுள்ள நிலையில் 10 ஆண்டு காலமாக மத்தியில் ஆட்சி செய்து வந்த பாஜக ஏன் இதனை செய்யவில்லை என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த டாக்குமெண்ட் நமக்கு கொடுக்கப்பட்டது. குறிப்பாக 2 முக்கியமான இதுவரை பொதுவெளியில் இல்லாத அந்த 2 டாக்குமெண்ட்டை கொடுத்தாங்க. 1968 மீட்டிங் ஆஃப் தி இன்ஃபார்மல் கன்சல்டேட்டிவ் கமிட்டி. அதன் பிறகு ஃபாரின் செக்ரட்டரியும் நம்முடைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களும் 1974 கச்சத்தீவை பத்தி என்ன பேசினாங்க, இந்த 2 விஷயங்களும் கூட டாக்குமெண்டா கொடுத்தாங்க. இதை எந்த ஒரு இந்திய குடிமகன் படித்தாலும் கூட ரத்தம் கொதிக்கும். அந்த அளவுக்கு கச்சத்தீவை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி அப்ப பல சதி வேலைகளை செய்து கச்சத்தீவை தாரை வார்த்திருக்கின்றார். கச்சத்தீவை தாரை வார்க்க கூடாது, கொடுக்க கூடாது என்று ஆளுங்கட்சியாக இருந்தபோது கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகம் எங்கும் கண்டன கூட்டங்கள் நடைபெற்றது. அப்படி நடைபெற்ற கூட்டத்தில் நானே தலைமை கழகத்தால் விழுப்புரத்திலே அன்றைக்கு அமைச்சராக இருந்த ஓபி ராமனும் நானும் உரையாற்றுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தலைமை கழகத்தால் அன்றைக்கு அறிவிக்கப்பட்டது. ஆக கலைஞர் அவர்கள் ஆட்சி இருக்கின்ற வரை, திமுக ஆட்சி இருக்கிற வரை அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் தடுத்து நிறுத்திவிட்டோம். அதற்கு பிறகு அவசர கால பிரகடனப்படுத்தி திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு வந்ததற்கு பின்னால் இந்த முடிவு எடுத்திருக்கிறதே தவிர, இதை பல முறை நாங்கள் சொன்னதற்கு பிறகும் இன்னும், அதாவது தூங்குறவங்க எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவர்கள் எழுப்ப முடியாது. அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நரேந்திர மோடி அவர்கள். ஒரு நாட்டினுடைய பிரதமர் கச்சத்தீவு காங்கிரஸ் ஆட்சியில் தான் கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு 25 வருஷத்துக்கு பின்னால் சொல்கிறாரு. 10 வருஷம் அவர் தான் ஆட்சியில் இருக்கார், 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கார். அவர் நினைத்திருந்தால், விரும்பியிருந்தால் கச்சத்தீவை சட்டப்படி மீட்க முடியும். கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு கட்சியுடைய அனைத்து கட்சிகளுடைய கோரிக்கை மட்டுமல்ல, மீனவர்களுடைய கோரிக்கை. கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைத்து மீனவர்களுடைய கோரிக்கை என்பதும் கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்பதான கூப்பிட்ட தூரத்தில் இருக்கிற பகுதி அது. 10 வருஷமாக ஆட்சியில் இருக்கிற அதை செய்யாமல் காங்கிரஸ் தான் கொடுத்தது என்று தனது இயலாமையை பிரதமர் வெளிப்படுத்துகிறார். Number 1, first you ask Modi, what is going on the China border? Arunachal Pradesh, Ladakh, how many square kilometer occupied by China? Ask him to give white paper report. Then past 10 years, what Modi did? Modi should take the Kachativu. What he said, give me one opportunity to BJP government. Within 6 months, we will change everything. What he changed?